ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ ஷிப்புடன் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 244 எபிசோட் பார்த்தாச்சு. இன்னைக்கான வீடியோவில் 245வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி மேரி கிறிஸ்மஸ். கடந்த சில எபிசோட்ஸாக பார்த்தீங்கன்னா ரீஅனிமேட் ஆகி வந்த ஷினோபிஸ் கூட நம்ம ஆளுங்களும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த ரைக்காக இவன் நருட்டோவை வாருக்கு போடான்னு சொல்லிட்டாரு. இவனும் போறான் போயிட்டே இருக்கிறான். ஃபைனலி வெயிட் இஸ் ஓவர். ஒரு வழியாக நருட்டோவை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இணைந்த கைகள் இட்டாச்சியன் நகட்டோவை காட்டுறாங்க. இட்டாச்சியும் ஒரு வழியாக சூரியன் உதயம் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு இப்போ சண்டை போட வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. நகட்டோவும் இப்போ நம்ம யார் கூட சண்டை போட போகிறோம், எனக்கு ரொம்ப நெருங்கினவன் கிட்ட வர மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குமா. கரெக்டாக இப்போ நருட்டோவும் கில்லர் பியும் இவங்களுக்கு எதிர வர நருட்டோவும் இட்டாச்சி பெயின் நீங்களான்மா. கில்லர் பியும் நருட்டோ இவங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்ட்டு கேட்க நகட்டோவும் நருட்டோ உன் கூட நான் திரும்பவும் சண்டை போடுவேன்ட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நம்ம 2 பேரும் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப நான் செத்தும் போயிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்ல. ஆமா, உன்னை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதேன்மா. நருட்டோவும் ஆமா இப்ப நான் 9 டெயில்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட சாக்கரா மோடுன்மா. பெயினும் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுன்மா. இட்டாச்சியும் நருட்டோ நீ 9 டெயில்ஸோட பவரையே கண்ட்ரோல் பண்ணிட்டியா, உண்மையிலேயே நீ நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டேன்மா. நகட்டோவும் இப்பின்னு என்னோட சிப்ளிங் ஸ்டூடெண்ட் ஆச்சு, அப்படிதான் இருப்பான், எனக்கு இதுல எந்த அதிசயமும் இல்லைன்மா. அடுத்த நகட்டோவும் சரி நருட்டோ உன்னோட வெறுப்புல இருந்து நீ எப்படி வெளியே வந்தன்னு கேட்பான். நம்ம நருட்டோவும் என்னோட சீனியரான நீங்க எனக்கு பெயின் என்னன்றத காமிச்சிங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத் கிட்ட ஆக்டோபஸ் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னோட அம்மா என்னோட அப்பான்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க, அதனாலதான் நான் இப்ப இப்படி இருக்கேன்வா. இப்ப இட்டாச்சியும் நருட்டோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்ல நம்ம நருட்டோவும் ஆமா நானும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்வா. இப்ப கபுட்டோவும் வெல் ஒரு வழியை 8 டெயில்ஸும் 9 டெயில்ஸும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இவங்க 2 பேர் அவங்க 2 பேரை வச்சு நான் பிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் மதரா என்னோட கையை எதிர்பார்க்கணும். அந்த நேரத்துல அவனோட நொந்து போன மூஞ்சி அந்த மாஸ்க்கு பின்னால எப்படி இருக்குன்றத பார்க்க நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஓகே ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஹேண்ட் சைன் தான். நகட்டோவும் இட்டாச்சும் கபுட்டோட கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. இப்ப இட்டாச்சியும் ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜூட்ஸ்னு நெருப்பு வச்சு அட்டாக் பண்ண நல்ல வேலை கில்லர் பி சமையாடாராவை வச்சு ஒரே வெட்டுதான் நெருப்பு அப்படியே 2ஆ போயிடும். இப்ப சமையாடாராவும் கில்லர் பி மண்டையில ஒரு கொட்டு கொட்ட கில்லர் பியும் என்னமா ஆச்சு நெருப்பு சுடுதான்னு கேட்பாரு. இப்ப இட்டாச்சியும் இதை பார்த்துட்டு சமையாடாராவை இவன் வச்சிருக்கானா, அப்ப கிசாமே இறந்துட்டானான்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப கில்லர் பியும் நருட்டோ இப்ப இவங்க கண்ட்ரோல்லயே இல்ல, காரணம் தப்பனா மரணம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்ல இப்ப பெயினும் இங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க மேல பாருங்கன்னு சொல்ல இப்ப இட்டாச்சி மேல இருந்து அடிக்கலான்ட்டு பறந்து வருவான். நல்ல வேலை நம்ம நருட்டோ டிஃபெண்ட் பண்றான். இப்ப இட்டாச்சியும் நருட்டோ சாஸ்கே எங்கன்ட்டு கேட்க நருட்டோவும் சாஸ்கே ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான். அவன் பக்காட்சுகில சேர்ந்துக்கிட்டான்ட்டு சொல்ல இட்டாச்சியும் அக்காட்சுகியா அப்ப அவன் திரும்பி லீஃப் வில்லேஜுக்கு வரலையான்னு கேட்பான். நருட்டோவும் இல்ல அவனுக்கு உன்னை பத்தின உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, உன்னோட டாப் சீக்ரெட் மிஷனை பத்தியுமே அவனுக்கு தெரியும். இப்ப சாஸ்கே லீஃப் வில்லேஜ் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான்ட்டு சொல்ல இட்டாச்சி எல்லாம் ஷாக் ஆயிடுவான். நகட்டோவும் அது என்னடா டாப் சீக்ரெட் மிஷன் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இட்டாச்சியும் மடராதா எல்லாத்தையுமே சொன்னான்னு மட்டும் சொல்லிடாதன்னு சொல்ல நம்ம நருட்டோவும் ஆமா மதராதா என்கிட்ட எல்லா உண்மைகளையுமே சொன்னா, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்லு, உச்சியாக்கலான்னு உண்மையிலேயே லீஃப் வில்லேஜை கைப்பற்ற நினைச்சாங்களான்னு கேட்பான். இட்டாச்சியும் போதும் நருட்டோ இதோட நிறுத்தணுமா. நருட்டோவும் இங்க பாரு உன்னோட தம்பிக்காகவும் லீஃப் வில்லேஜுக்காகவும் மொத்த பழியுமே நீ ஊ மேல ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிட்ட. ஆனா சாஸ்கேக்கு உன்னை பத்தின உண்மைகள் தெரிய வரும்போது அவனுக்கு உன்னோட வலியும் நீ தேர்ந்தெடுத்த பாதையும் ரெண்டுத்தையுமே அவனால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா சாஸ்கே ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது, அவன் லீஃப் வில்லேஜ் உனக்கு கொடுத்த வலிக்காக லீஃப் வில்லேஜ் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான்ட்டு சொல்ல இப்ப இட்டாச்சியும் டேம் இட் மதரா என்ன பத்தி நீ இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவனே சாக்காயிடுவான். இப்ப இட்டாச்சியும் நருட்டோ இந்த விஷயம் வில்லேஜ்ல இருக்க எல்லாருக்கும் தெரியுமான்ட்டு கேட்க நருட்டோவும் இல்ல எனக்கு ககாஷி சென்சேக்கு கேப்டன் எமட்டோக்கு மட்டும்தான் தெரியும், மதரா எங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கான எந்த எவிடன்ஸுமே எங்ககிட்ட கிடையாது, சோ இதை பத்தி நாங்க வேற யார்கிட்டயுமே சொல்லலன்னு சொல்ல உடனே இட்டாச்சியும் நல்லது இதை பத்தி நீங்க யார்கிட்டயுமே சொல்லாதீங்க, எக்காரணத்தை கொண்டு உச்சியாக்கலானோட பேரை கெட்டு போக கூடாதுன்மா. இப்ப நகட்டோவும் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல, யூனிவர்சல் புல்லுன்மா. ஒரு பக்கம் நருட்டோ இழுப்பான், இன்னொரு பக்கம் ரவுண்டா ஒரு பெரிய கல்லை இழுப்பான். சோ அந்த கல்லை வச்சு நம்ம நருட்டோ மோதணும்னு பார்ப்பான். ஆனா நம்ம நருட்டோ 9 டெயில்ஸோட சக்கரா ஹேண்டை வச்சு அந்த கல்லையே நொறுக்கிடுவான். இப்ப நகட்டோவும் சூப்பர் நருட்டோன்னு சொல்ல நம்ம நருட்டோவும் யா இப்ப நான் முன்னவங்க கூட சண்டை போட்டதை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணுமா. இப்ப இட்டாச்சியும் நருட்டோ இதுக்கப்புறம் சாஸ்கே வண்டி பாத்துக்கோன்னு சொல்ல நம்ம நருட்டோவும் அதுக்கு நான் எப்பவுமே ரெடி
ரெடின்வா. இட்டாச்சியும் நருட்டோ நீ எல்லாத்தையுமே முடிச்சு வைப்பேன்ட்டு நான் நம்புறேன்வா. இப்ப நகட்டோவும் நருட்டோ இங்க இருந்து ஓடிடு, என்னை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சமனிங் ஜுட்சு இப்போ ஒரு பெரிய பறவையும் ஒரு 2 தலை நாயும் சமன் பண்ணுவான். நருட்டோலாம் ஷாக் ஆயிடுவான். இப்ப இட்டாச்சும் கில்லர் பிக்கு பின்னாடி போயிட்டு ஹே நான் உனக்கு பின்னால இருக்கேன்னு சொல்ல பியும் ஹே இதை நீ முன்னாலேயே சொல்ல மாட்டியான்வா. இட்டாச்சியும் ஃபயர் ஸ்டைல் ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜுட்சு ஏகப்பட்ட நிஞ்சா பிளேட்ல நெருப்பு வச்சு அனுப்ப, ஆனா பியும் அவரோட கையை வச்சு தடுத்துருவாரு. அடுத்து அவரோட ஆக்டோபஸ் டென்டகல்ஸ் வச்சு இட்டாச்சியை ஒரே புடிதான் வகையா மாட்டிப்பான். அடுத்து நம்ம நருட்டோவும் அந்த ரெட்டை தலை நாயை அடிச்சு போட அது அப்படியே மல்லாக்க நட்டுக்கும். நம்ம நருட்டோவும் எப்படின்வா. பெயினும் காடை லூஸ் பண்ணாதடா எருமை, உனக்கு என்னடா தெரியும் அந்த நாயோட அருமை, அங்க பாருன்னு சொல்ல இப்ப அந்த நாய்க்கு எக்ஸ்ட்ராவா ஒரு தலை வந்துட்டு இருக்கும். நருட்டோலாம் ஷாக் ஆயிடுவான். இப்ப கில்லர் பியும் இட்டாச்சியை போடலாம்னு சொல்லிட்டு சமையாடாராவை எடுத்துக்கிட்டு அப்படியே மெல்லமா நடந்து போவாரு. இப்ப இட்டாச்சியும் காக்காவா மாதிரி அப்படியே பறந்து போயிடுவான். பியும் கென்ஜூட்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவாரு. இப்ப இட்டாச்சியும் வெளியே வந்துட்டு என்னோட கண்களை மட்டும் நீ பாக்காதன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காக்காவை பியை நோக்கி அனுப்ப இப்ப பிக்குள்ள இருக்கிற ஆக்டோபஸும் ஹே பி என்ன பகல் கனவு காண்றியா, கண்ணை துறடான்னு சொல்ல பார்த்தா அதெல்லாம் காக்காவே கிடையாது, எல்லாமே ஷுரிக்கன். இப்ப பியும் சமையாடாரா வாய்க்குள்ள இருந்து ஏகப்பட்ட கத்தியை வெளியெடுத்து சும்மா சில்லு சில்லுன்னு எல்லா பிளேடையுமே அப்படி தட்டி விடுவாரு. இப்ப கையில கால்ல அக்குல்லன்னு சொல்லிட்டு பல கத்தியை சுருவி வச்சுக்கிட்டு சும்மா இட்டாச்சியை பறந்து பறந்து அடிப்பாரு. ஆனா இட்டாச்சியை சும்மா பறந்து பறந்து தப்பிச்சுட்டு இருப்பான். இந்த நேரத்துல நம்ம நருட்டோவும் ஜெயண்ட் ரசிங்கான ரெடி பண்ணி அந்த 3 தலை நாய் மண்டையிலேயே இறக்க ஒன்னும் ஆகாது. நம்ம நருட்டோவும் ஹே இங்க என்னதான் நடக்குதுன்னுமா. நகட்டோவும் தம்பி நீ அதுங்களை அடிக்கடிக்க மல்டிபிள் ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கும், ஃபர்ஸ்ட் நீ என்னடி அப்பதான் அதுங்களை நிறுத்த முடியும்வா. இப்ப இட்டாச்சும் நகட்டோட பறவை மேல போய் உக்காந்துக்கிட்டு அவனோட கண்ணை காட்டுவான். இப்ப நருட்டோவும் அதை பார்த்துட்டு பி 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 இட்டாச்சு கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, அவனோட அமர்த்தரசிலையோ இல்ல சுக்கியோ மொழியோ மாட்டின சின்ன பின்னமாயிடுவேன்னு சொல்ல இப்ப இட்டாச்சு அவனோட 2 கண்கள்லயுமே மாங்கியோ ஷரிங்கான கொண்டு வர இப்ப நருட்டோ அதை பார்த்த உடனே அவன் அப்படியே வாந்தி எடுக்க ஆரம்பிப்பான். இப்படிதான் நான் நினைச்சேன், பார்த்தா நருட்டோட வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு பெரிய காக்கா ஒண்ணு வெளியே வரும். இப்ப இட்டாச்சியும் ஒரு வழியே இது வந்துடுச்சுன்னுவா. இதை பார்த்த பியும் என்னடா இது இட்டாச்சியோட விஷுவல் பவரான்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப நருட்டோவும் என்ன இது காக்கா என் வாய்க்குள்ள இருந்து வருது எப்படி ஹேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பான். முன்ன அவன் இட்டாச்சியை பார்க்கும் போது இட்டாச்சி கேட்டிருப்பான் சாஸ்கே ஒரு ரோக் நிஞ்சா, அவனை எதுக்குடா நீ காப்பாத்த நினைக்கிறேன்ட்டு. அதுக்கு நம்ம நருட்டோவும் சாஸ்கே வேணா உன்னோட தம்பியா இருக்கலாம், ஆனா சாஸ்கே எனக்கு அதையும் தாண்டி புனிதமான ஒன்று, அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இட்டாச்சி அடிக்க வந்திருப்பான். அப்ப இட்டாச்சியோட காக்காக்கு நடுவில் சிக்கி அப்படியே கெஞ்சுட்சுக்குள்ள போயிருப்பான். அப்ப இட்டாச்சி சொல்லியிருப்பான் தம்பி நீ ரொம்ப துள்ளாத, உன் கூட நான் பேசதான் வந்திருக்கேன், நீ சாஸ்கேவை பிரதர் மாதிரின்னு சொன்ன, ஆனா அதே சாஸ்கே லீஃப்ல தளிக்க வந்தானா அப்ப நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு நம்ம நருட்டோவும் சாஸ்கே நிச்சயம் அப்படிலாம் பண்ணவே மாட்டான்னு சொல்லியிருப்பான். ஆனா இட்டாச்சியும் இப்ப சாஸ்கே இருக்கிற நிலைமைக்கு அவன் எப்படி வேணாலும் மாறுவான், சாஸ்கே லீஃப்ல தளிக்க வந்தானா அவனை நீ கொல்லுவியா இல்ல மாட்டியான்னு கேட்டிருப்பான். சோ அந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் நருட்டோ வாய்க்குள்ள இட்டாச்சியோட காக்கா போயிருக்கும். சோ இப்ப இட்டாச்சி என்ன சொல்வானா, நான் என்னுடைய பவரை உனக்கு ஷேர் பண்ணேன், ஆனா அதை யூஸ் பண்ண வேண்டிய நாள் வரும்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னுவா. இப்ப இட்டாச்சியோட கண்ணுல இருந்து ரத்தம் வருமா. இதை பார்த்த பெயினும் இந்த ஃபீலிங் நருட்டோ இது அமர்த்தரசுன்னுவா. இப்ப கில்லர் பியும் இட்டாச்சியை நோக்கி கத்தியை தூக்கி போட இப்ப பெயினும் ஆல்மைட்டி புஷ் வச்சு அந்த கத்தியை தடுத்துட்டு டேமட் என் கண்ட்ரோல் எல்லாமே என் கை மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருப்பான். இப்ப இட்டாச்சியோட மாங்கிக்யூ ஷரிங்கானும் அந்த காக்காவோட மாங்கிக்யூ ஷரிங்கானும் ஒரே டைம்ல ஆக்டிவேட் ஆகும். இப்ப கபுட்டோவும் ஹே இங்க என்ன நடக்குது, இங்க என்ன 3 நடந்ததுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒண்ணுமே புரியாது. இப்ப பெயினும் அது அமர்த்தரசு இல்லையா அப்ப என்ன அதுன்னுவா. இட்டாச்சியும் ஒரு வழியே முடிஞ்சதுன்னுவா. இப்ப நருட்டோ மேல அந்த காக்கா வக்கார இப்ப நருட்டோவும் இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்பான். இப்ப இட்டாச்சியும் எதிர்பார்த்தது நடந்துடுச்சு, இப்ப பாருங்க அமர்த்திராசு அதை யூஸ் பண்ணி பெயினோட சமனி நாயவே எரிச்சு விட்டுருவான். நருட்டோலாம் ஷாக் ஆயிடுவான், என்னடா இவன் அமர்த்திராசு ஆப்போசிட்டா யூஸ் பண்றானேன்னு சொல்லிட்டு. இப்ப பெயினும் ஹே இட்டாச்சி அந்த காக்கா உன்னோடது தானே, அந்த காக்காவை வச்சு நீ என்ன பண்ணன்னு கேட்பான். இப்ப கபுட்டோவும் இட்டாச்சி உச்சியா சாலா நீ ரொம்ப வித்தியாசமானவனா இருக்க, என்னோட ரீஅனிமேஷன் ஜூட்ஸ்ல இருந்து நீ வெளியே வந்துட்டேன்மா. இப்ப இட்டாச்சியும் இது வேலை செய்யுதுன்னுமா. இப்ப நகட்டோவும் எனக்கு எல்லாமே புரியுதுன்னுமா. இப்ப இட்டாச்சியும் அப்போ அகைன் அமர்த்தரசுன்னு சொல்லிட்டு நகட்டோ எரிச்சு விட்டுருவான். நகட்டோவும் எரிஞ்சுக்கிட்டே கீழே விழுவான். இப்ப இட்டாச்சியும் நருட்டோ பக்கமா போய் நிக்க நருட்டோவும் ஜர்காவானா இட்டாச்சியும் நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டாம், இனிமே நான் யாரோட கண்ட்ரோல்லையும் கிடையாது, எனிமியோட ஜூட்ஸுக்கு எதிராக நான் கென்ஜுட்ஸு யூஸ் பண்ணியிருக்கேன், இதே கென்ஜுட்ஸு தான் எனக்கு என்ன லீஃப் வில்லேஜை காப்பாற்ற சொல்லிச்சு. சோ ஃபைனலி ரீஅனிமேஷன் ஜுட்ஸு நான் கேன்சல் பண்ணிட்டேன்மா. நருட்டோ சாக்காக இட்டாச்சியும் இதுக்கு நான் அந்த காக்காக்கு தான் நன்றி சொல்லணும், நான் பிளான் பண்ண மாதிரியே அந்த காக்கா என்னோட மாங்கியோ ஷரிங்கானுக்கு கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சுன்னு சொல்ல இப்ப கில்லர் பி அங்க வந்துட்டு என்னப்பா
என்னப்பா நீ பேசுற, எனக்கு ஒன்னும் புரியலன்னுவா. இப்ப இட்டாச்சியும் அந்த காக்காக்கு அந்த லெஃப்ட் ஐயை இம்ப்ளான்ட் பண்ணதே நான் தான்வா. இப்ப கபுட்டோவும் இட்டாச்சி இந்த மாதிரி எல்லாம் பண்றானா அதுக்கு காரணம் ஒருத்தனோட கண்கள் தான்வா. இப்ப இட்டாச்சியும் ஆமா ஷிஷி உச்சியோட மங்கிக்யூ ஷெரிங்கான் கோட்டோ அமட்சுகாமி தி அல்டிமேட் கென்ஜூட்சு, அந்த கென்ஜூட்சு யூஸ் பண்ணி தான் நான் கபுட்டோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்தான்வா. இப்ப கில்லர் பியும் ஷிஷி உச்சியா தி டெலிபோர்ட்டர், அவன் பயங்கரமான ஆளாச்சு, கென்ஜூட்சு யூஸ் பண்றதுல கில்லாடின்வா. இட்டாச்சியும் ஆமா ஷிஷியோட கென்ஜூட்சு ரொம்ப யூனிக்கா இருக்கும், நம்ம கென்ஜூட்சுல இருக்கும்னு நமக்கே தெரியாது, அந்த அளவுக்கு அக்யூரேட்டாவும் அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காவும் இருக்கும். நான் ஷிஷியோட லெஃப்ட் கைல கென்ஜூட்சுவை ப்ரோக்ராம் பண்ணிட்டு அதை அந்த காக்காக்கு கொடுத்திருந்தேன், அந்த காக்காவை நான் நருட்டோக்கு கொடுத்திருந்தேன், எல்லாம் லீஃப் வில்லேஜை காப்பாத்துறதுக்காக தான். ஆனா நான் அதை எனக்காக யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைக்கலன்னுவா. இப்ப நருட்டோவும் சரி அந்த கண்ணை எதுக்கு நீ வச்சிருந்த சரி அதை எதுக்கு எனக்கு கொடுத்த, இதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்ல இப்ப இட்டாச்சும் இதுக்கு காரணம் செல்ஃப் சாக்ரிஃபைஸ். ஒரு நிஞ்சா எப்பவுமே பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படவே கூடாது, ஒரு நியல் போல எப்பவுமே கூட இருந்து எல்லாரையுமே பாதுகாக்கணும். இதை தான் எனக்கு ஷிஷி உச்சிகா கத்து கொடுத்தான். ஷிஷிக்கு நல்லாவே தெரியும் அவன் இறந்துட்டானா அவனோட கண்களுக்காக இங்க பெரிய சண்டையே நடக்கும்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவனோட டெத்தை அவனே ஃபேக்கா கிரியேட் பண்ணான். சோ அவன் சாவுக்கான சந்தேகத்தை ஏன் மேல வரா மாதிரி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். நான் ஷிஷியை கடைசியா பார்க்கும் போது டான்ஸோ அவனோட ரைட் ஐயை எடுத்துட்டான். சோ ஷிஷி அவனோட லெஃப்ட் ஐயை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த கண்ணை வச்சு நீ வில்லேஜை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவன் ரிவர்ல குதிச்சு இறந்துட்டான். அதனாலதான் நருட்டோ நீ ஷிஷி மாதிரி ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால அந்த கண்ணை நான் உனக்கு கொடுத்தேன். எனக்கு இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும், சாஸ்கே என்னைக்காச்சும் ஒரு நாள் லீஃப் வில்லேஜுக்கு ஆபத்தா வருவான், அவனால லீஃப் வில்லேஜுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஷிஷியை மேல வச்ச நம்பிக்கையை நான் காப்பாற்ற முடியாம போயிடும். சோ அதுக்காக தான் ஷிஷியோடைய நான் உனக்கு கொடுத்தேன். ஏன்னா நீ சாஸ்கேவை பிரதரா நினைக்கிற, சோ சாஸ்கேவை உன்னால மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும். அப்புறம் என்னோட சாவுக்கு அப்புறம் சாஸ்கே நிச்சயமா பவருக்காக என்னோட ஷெரிங்கான் எடுத்து அவன் இம்ப்ளான் பண்ணிட்டு இருப்பான். அப்பனா அவனுக்கு ஈட்டர்னல் மாங்கிக்யூ ஷெரிங்கான் கிடைச்சிருக்கும், அவன் முன்னைய விட பவர்ஃபுல்லா இருப்பான். சோ அது மாதிரி சாஸ்கே ஈட்டர்னல் மாங்கிக்யூ ஷெரிங்கானோட வரும்போது அப்போ உனக்குள்ள இருக்கிற காக்கா வெளியே வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்த கென்ஜூட்சு அதை ஷிஷியோட கோட்டோ அமட்சுகாமியை யூஸ் பண்ணும். சோ வில்லேஜ் அழிக்க வந்த சாஸ்கே வில்லேஜுக்காக நிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்காக தான் நருட்டோ அந்த கண்களை நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்ல உடனே பியும் எல்லாம் சரி இவ்வளவு பேசுறவன் அந்த கண்ணை யூஸ் பண்ணி சாஸ்கேவை முன்னாடி இந்த மாதிரி மாத்தி இருக்கலாமேன்னு சொல்ல உடனே இட்டாச்சியும் இல்ல அப்ப என்னால அந்த மாதிரி பண்ண முடியாது, ஒவ்வொரு முறையும் ஷிஷியோட மாங்கிக்யூ ஷெரிங்கான் ரீஆக்டிவேட் ஆக ஒரு டிகேடுக்கு மேல ஆகும், அதை மீறி அதை யூஸ் பண்ணணும்னா அவங்க கிட்ட அஷிராமாவோட சக்கரா இருக்கணும்னுவா. இப்ப நருட்டோவும் போதும் இட்டாச்சி நீ என்ன நம்பினதுக்கு ரொம்ப நன்றி, நீ லீஃப் வில்லேஜுக்காக நிறைய பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நான் பண்றேன் அதை நீ வேடிக்கை மட்டும் பாருன்னுவா. இப்ப இட்டாச்சும் ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பான். அப்ப நருட்டோ கிட்ட கேட்டிருப்பான்ல சாஸ்கே லீஃப் வில்லேஜ் அடிக்க வந்தா என்ன பண்ணுவேன்ட்டு. அதுக்கு நம்ம நருட்டோவும் நான் லீஃப் வில்லேஜுக்காக நிப்பேன், அதே சமயம் சாஸ்கேவை நான் கொல்லாம தடுத்து நிறுத்துவேன்னு சொல்லியிருப்பான். இப்ப இட்டாச்சும் சிரிச்சுக்கிட்டு என்னோட தம்பிக்கு உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க அவர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்மா. இப்ப கபுட்டோவும் ஷிஷியோட மாங்கிக்யூ ஷெரிங்கானால கூட என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஆன்சைன் தான் போடுவான். இப்ப பெயினும் ஆல்மைட்டி புஷ போட்டு அவன் மேல இருக்கிற எல்லா ஃபிளேமையும் தட்டி விட்டுருவான். இப்ப பயபுள்ள திரும்பி பழைய மாதிரி மாறிடுவான், ஏன்னா வந்து ரீஅனிமேட் ஆனவனாச்சு, அவனுக்கு சாவே கிடையாது. இப்ப பெயினும் அங்க இருந்து ஜம்ப போட நம்ம நருட்டோவும் எங்கடா போனான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான். இப்ப பெயினும் இங்கிட்டு பாருடான்னு சொல்ல இப்ப கில்லர் பியும் நருட்டோவும் அங்கிட்டு பாப்பானுங்க. இப்ப பெயினும் ஆல்மைட்டி புஷ்ன்வா, ரெண்டு பேரும் பறந்து போய் கீழே விழுவாங்க. இப்ப நகட்டும் கில்லர் பி கிட்ட போக இப்ப கில்லர் பியும் சாலா வாடா ஒத்தை கொத்த மோதிக்கலாம்னு சொல்லிட்டு அவருடைய 8 tails பவரை யூஸ் பண்ணி லேரியட் அட்டாக்க வயிற்றுலயே கொடுப்பாரு பாருங்க. பெயினோட கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா இல்ல ரஸ்னா உரிற மாதிரி கில்லர் பியோட சாக்கராவை உறிஞ்சிட்டு இருப்பான். கில்லர் பியும் திரும்பி பழைய மாதிரி மாறிடுவாரு. இப்ப பெயினு கில்லர் பியை தூக்கி அடிக்க இப்ப நருட்டோ அங்க வந்துட்டு மிஸ்டர் பி உங்களுக்கு ஒன்னும் ஆகலையேன்னு கேட்க இப்ப பெயினோட இன்விசிபிள் தவளை நம்ம நருட்டோ பிடிக்க நம்ம நருட்டோ என்னால அசையவே முடியலன்னுவா. இப்ப பெயினும் கிங்கட்டோன்னு சொல்லிட்டு நருட்டோ வயிற்றுல கையை விட்டு என்னத்தையும் ஒன்று இழுப்பான். அது என்னமோ ஒண்ணு கிடையாது, அவனோட சோல் எடுத்தா சோலி முடிஞ்சிடும், எடுப்பானா மாட்டானான்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இட்டாச்சி வேற ரீஅனிமேஷன் ஜூட்ஸ்ல இருந்து தப்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் இட்டாச்சி என்ன பண்ண போறான் வரப்போற எபிசோட்ல பரபரப்பா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம ரெகுலரா பாருங்க. ஓகே, டாடா, பை பாய்.